ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி கார தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், சட்னி அரைச்சி கார தோசை செய்ய போகிறோம். சட்னிக்கு தேவையான பொருள் 2 தேங்காய் பத்தை துருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் உடச்சிக்கல்லை எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 4 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன், அரிசி 1 டம்ளர் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இந்த டம்ளரில் அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பருப்பு வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் பருப்பு ஊறினா சாஃப்ட் ஆகிடும், தோசை நல்லா இருக்காது. 15 நிமிஷம் ஊற வச்சாதான் மொறு மொறுன்ட்டு நல்லாயிருக்கும் தோசை. கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பருப்பில் போட்டு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை வறுத்து எல்லாத்தையும் மாவில் போட்டு அரைக்கணும். இது வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் 1 நறுக்கி வச்சுருக்கேன் பொடியை, கொத்தமல்லி தழை கொஞ்சம் வாசனைக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. உளுந்து போடுறேன், கடலைப்பருப்பு, லைட்டாக பொங்கணும்னு பருப்பு செவந்துச்சு. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம், பூண்டு, கருவேப்பிலை. இப்போ இதை வறந்துடுச்சு, எடுத்துக்கலாம். முதல்ல அரிசி போட்டுக்கலாம். தேங்காவும் அரிசியை முதல்ல தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் பருப்பு தனியாக அரைக்கணும். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். அரிசி அரைச்சாச்சு. இப்போ பருப்பு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸா இல்லாம கொஞ்சம் கொரு கொருன்னு அரைச்சா தோசை வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சாஃப்டாக அரைச்சிட்டா மெத்துன்னு ஆகிடும் தோசை. கொஞ்சம் கொரு கொருன்னு அரைச்சா தோசை செய்யும்போது நல்லா மொறுமொறுன்ட்டு வரும். இப்போ பருப்பு அரைச்சாச்சு, இதில் சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் சட்னி அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டு லேசாக அரைச்சிட்டு அப்புறம் உடச்சிக்கொள்ள சேர்த்து அரைக்கணும். இப்போ தேங்காய் லேசாக அரைச்சாச்சு. இப்போ
இதில் உடச்ச கடலை சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி அரைச்சாச்சு. இப்போ இந்த வறுத்ததை பருப்பு, பூண்டு, சோம்பு, காஞ்ச மிளகாலாம் வறுத்து வச்சுருக்கிறத எடுத்து இதில் போட்டு அரைச்சி மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது காஞ்ச மிளகாலாம் அரைச்சாச்சு. இப்போ இதில் சேர்த்துடலாம். இந்த அரைச்சதை எல்லாத்தையும் இல்லை தனித்தனியாக அரைச்சி இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் தாளித்து கொட்டிட்டு வெங்காயம்லாம் தாளித்து கொட்டி எப்படி சுடுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுக்குன்னு தோசை மாவு அளவுக்கு இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ தாளிச்சு கொட்டிட்டு எப்படி சுடுதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்துல லைட்டா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி வந்து இதில் பச்சையாக சேர்த்துக்கலாம் மாவுல. இப்போ இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன், கடலைப்பருப்பு சேர்க்குறேன். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது தோசை சுட்டு சூடாக சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது கடலைப்பருப்பு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. மென்று சாப்பிடும்போது அதுக்கு தான் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு லைட்டாக போட்டுக்கணும். லைட்டாக அப்படி செவந்த உடனே வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப செவங்க வறுக்க வேண்டாம், லைட்டாக வறுத்தாலுமே போதும். இந்த மாவில் போடுறதுக்கு லைட்டாக தான் நல்லாயிருக்கும். சுடும்போது வந்து நம்ம ரொம்ப தீங்கும். லைட்டாக வதக்கினாலே போதும், ப்ரௌனிஷாக வேண்டாம். வெள்ளையாக இருந்தாலுமே போதும் எடுத்துக்கலாம். இப்போ அதை எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி தாளித்து ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்படியே இறக்கி சட்னியில் ஊற்றிடலாம். சட்னி தாளித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சட்னியில் உப்பு போட்டுருங்க. கெட்டி சட்னியும் இந்த தோசை எப்படி செய்யறதுன்னு பாரு. செஞ்சுட்டு தோசை தவா வச்சுருக்கேன்.
இப்போ கல் சூடு ஏறுது. சூடு ஏறினோடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மாவை எடுத்து பாருங்க, மாவு இந்த பதத்துக்கு கலக்கியாச்சு. இப்போ நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ கரைச்சி வச்சுக்கிற மாவை வேணுன்றவங்க தண்ணியாக ஊற்றி கூட மெலிசாக ஊற்றிக்கலாம். தோசை அடை மாதிரி வேணும்னா இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சா, அடை மாதிரி திக்க மாவு கரைச்சா இந்த மாதிரி கனமாக வரும் தோசை. எப்படி செஞ்சாலும் அது நல்லா தான் இருக்கும். தேங்காய் சட்னி தான் அதுக்கு மேட்ச் ஆகும். கார சட்னியும் சேர்த்துக்கலாம். ஆனால் கார தோசைன்றதுனால கார சட்னி மேட்ச் ஆகாது. தேங்காய் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை குருமா அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இல்லை கொத்தமல்லி சட்னி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். தோசை வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ வெந்துடுச்சு. பாருங்க, சுவையான டேஸ்டான கார தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க.